சார், இப்ப நேற்று சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸை நேரடியாக தாக்கி பேசியிருக்கிறாரு. எம்பி பதவிக்காக இங்க ஒரு பிச்சை அங்க ஒரு பிச்சை அப்படின்னு இரண்டு பக்கமும் காங்கிரஸ் டிவிகே டிஎம்கே இடம் பிச்சை எடுக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் சொன்னது கரெக்ட், 100% உண்மை. அது டெல்லியில இருந்து சீமான் பேச்சும் ஸ்டாலின் பேச்சும் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு இன்னமும் வேணும். சீமான் போன்றவர்கள் சொல்வதை கேட்பது கிடையாது. தனக்கு தானே தாந்தோணி போக்கா போனாங்க. காங்கிரஸ் வச்சது பாருங்க ஜுங்குன்னு. அதுக்கப்புறம் தான் முக ஸ்டாலினுக்கு புத்தி வருது. நிறைய சொன்ன திமுக ஏமாத்துவாங்க காங்கிரஸ், அப்ப நம்பல. இதே ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. மாணிக்காக்கு பதில் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் ரிஜைன் பண்ணட்டும். இது என்ன உதயநிதி கேட்டிக்கு போட்டி அது டிட் ஃபார் டாட் ஆயிடுது. சார், அவரை பதவியில் அமர்த்தியதே உதயநிதி ஸ்டாலினை பதவியில் அமர்த்தியதே காங்கிரஸ் ஓட்டுகள் தானா சார் தமிழ்நாட்டுல? கைத்தட்டு அப்படி நீங்களும் கைத்தட்டு பைத்துக்காரன். திமுக என்பது இன்றல்ல நேற்று 70 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி, 75 வருஷமா இருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு கிளைகள் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் எங்க பார்த்தாலும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, பிச்சைக்கார பசங்க. சீமான் சொல்றது 100% உண்மை. இங்கே 5 நான் 20 நினைக்கிறேன். 20 உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? சார், இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுவதாக சில தகவல்கள் வெளிவருது சார். அது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கடுமையான போட்டியாக இருக்கும். அவருடைய ஒரு டாமினேஷன் ஏரியானால கண்டிப்பாக அவர். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நலமா இருக்கீங்களா சார்? சார், அதாவது சிறப்பு விருந்தினராக கலங்கரை வலையூடகத்துக்கு நீங்க இணைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி சார். எனக்கும் மகிழ்ச்சி. தங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் தமிழகத்தில் இப்பொழுது ஒரு இளைஞருடைய உருவம் வந்துவிட்டது. அதை உருவாக்கியவர் நம்ம சீமான் தான் முதலில். அதை பின்தொடர்ந்தவர்கள் மற்ற கட்சியினர். இருந்தாலும் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி, காரணம் அவருக்கு நன்றி எதற்காக சொல்ல வேண்டும் என்றால் 2 விஷயத்தில் தனித்தாக போட்டியிடுவேன் என்ற ஒரு தைரியத்தின் அந்த வைராகத்தில் இருக்கிறார். அது ஒன்று. செகண்ட், 7 பிராமணனுக்கு சீட் கொடுத்தார். நான் ஒரு பிராமணன். அதையும் தவிர அந்த கலைஞரை விளக்கும் நேயர்களுக்கு மகாலட்சுமி மூலமாக நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். என்னுடைய சின்சியர் ஒரு சல்யூட். காரணம் என்ன என்றால், சீமான் போன்ற அவர்களுக்கு தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழுக்காக உயிரை கொடுத்து கொண்டு வருபவர். தமிழ் என்ற பெயரில் கட்சிகள் வைத்திருந்தாலும் இவர் ஒரு ஒரு ஃபார் ரீச்சிங் பர்சனாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பெரியார் மண் என்றெல்லாம் சொன்னது, பெரியாரே மண் என்று சொன்னாரே, அதற்கு ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கிறேன். சார், இப்ப நேற்று சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸை நேரடியாக தாக்கி பேசியிருக்கிறாரு. எம்பி பதவிக்காக இங்க ஒரு பிச்சை அங்க ஒரு பிச்சை அப்படின்னு இரண்டு பக்கமும் காங்கிரஸ் டிவிகே டிஎம்கே இடம் பிச்சை எடுக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களின் இந்த விமர்சனத்தை? சீமான் சொன்னது கரெக்ட், 100% உண்மை. அது ஏற்கனவே எச்சரித்து கொண்டு வந்தா சீமான். நான் என்னுடைய நடுநிலையாக பார்த்தீர்களே, ஆனால் டெல்லியிலிருந்து சீமான் பேச்சும் ஸ்டாலின் பேச்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு இன்னமும் வேணும். சீமான் போன்றவர்கள் சொல்வதை கேட்பது கிடையாது. தனக்குத்தானே தாந்தோணி போக்கா போனாங்க. காங்கிரஸ் வச்சது பாருங்க ஜுங்குன்னு. அதுக்கப்புறம் தான் முக ஸ்டாலினுக்கு புத்தி வருது. அந்த புத்தியை சீமானும் நானும் எவ்வளோ இன்னொரு சொல்லிட்டே இருந்தேன். நான் நிறைய சொன்னேன், திமுக ஏமாத்துவாங்க காங்கிரஸ், அப்ப நம்பல. இதே ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாரு 2019. இப்ப அதே ராகுல் காந்தி சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணது ஸ்டாலின். இதை பாருங்க எவ்வளவு துரோகம் பாருங்க. அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார் சீமான். அந்த 10 எம்பி ராஜினாமா பண்ணட்டோம்னா அதுக்கு மாணிக்காக்கு பதில் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் ரிஜைன் பண்ணட்டும். இது என்ன உதயநிதி கேட்டிக்கு போட்டி அது டிட் ஃபார் டாட் ஆயிடுது. இதுக்கு முடிவு எங்க இருக்குது? சார், அவரை பதவியில் அமர்த்தியதே உதயநிதி ஸ்டாலினை பதவியில் அமர்த்தியதே காங்கிரஸ் ஓட்டுகள் தானா சார் தமிழ்நாட்டுல? கைத்தட்டு அப்படி நீங்களும் கைத்தட்டு பைத்துக்காரன். இது என்ன கூத்து? இது விளையாட்டா இருக்குது. திமுக என்பது இன்றல்ல நேற்று 70 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி, 75 வருஷமா இருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு கிளைகள் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் எங்க பார்த்தாலும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, பிச்சைக்கார பசங்க. இவங்க என்னென்ன மீதி போய் திட்டுறது. சீமான் சொல்றது 100% உண்மை. ஸ்டாலின் அவர்களுக்கு அட்லீஸ்ட் இப்போவான கொஞ்சம் அறிவு கூர்மை வருமா என்று எனக்கு சந்தேகமா இருந்து வர வேண்டும். சார், ஆனா இப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகவினுடைய பி டீம், அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய குரலாக மாறிவிட்டாரு சீமான் அவர்கள்
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் சீர்கொண்டு போனப்பயே டிஎம்கே என்டிகே டீலிங் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதான் உண்மைன்னு ஒத்துக்கிறேம்மா, உண்மைன்னு ஒத்துக்கிறேன். எஸ், ஃபார் ஆர்குமெண்ட் சேக் ஐ சே எஸ். நான் ஒரு சினாரியோ சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ டெல்லியிலேருந்து பார்க்குறேன், வெதர் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஆர் நாட் சொல்றேன். திமுக, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திமுகவின் வெளியேறிய இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் தமிழ்நாடு பஞ்சாயத்து தேர்தலுக்கு முன்னாடி நவம்பருக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்தாங்கன்னா தமிழ் வெற்றி கழகமும் கஷ்டம், காங்கிரஸுக்கும் கஷ்டம் வரும். அதைத்தான் சீமான் இன்டைரக்டா சொல்றாரு. நீ எழுதி வச்சுக்க, இனிமேல் சீமான் வந்து தனியாக இண்டிபெண்டா போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய 75 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியராக நான் ஒரு அறிவுரை கூறல, என்னுடைய யோசனை. நீங்க இனிமேல் விட்டுருங்க, தமிழ்நாட்டுல அரசியல் கூட்டணி அரசு தான் வந்தாச்சு, இனிமேல் உங்களால முடியாது, தனித்து போட்டியிட முடியாது இல்லையா? அதிமுக மாதிரி உங்க கட்சியில நிறைய பேர் வெளில போடுவானுவ, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொள்கையே கிடையாது, ஒன்றும் கிடையாது, கோட்பாடு கிடையாது. ஆக மொத்தம் திமுகவுடன் நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தால்தான் இந்த தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். போறக்கூடிய போக்கை பார்த்தீங்கன்னா தமிழ் வெற்றி கழகம் கண்டிப்பாக நகராட்சி தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி செய்யுமா என்பதெல்லாம் சந்தை கேள்விக்குறியாகி கொண்டு வருகிறது இப்பொழுது. காரணமாக நடவடிக்கை ஸ்டாலினே சொல்றாரு, தமிழ் வெற்றி கழகம் வந்து டிஎம்கே பார்ட் 2 அப்படின்னு. டிஎம்கே பண்ணதான் இவரும் சொல்றாரு, விஜயம் பண்றாரு, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாரு, பத்திரிகை கிண்ட பண்றாரு எல்லாம். ஆக மொத்தம் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் சில அறிவுரைகள் தேவை. ஆனா அவங்க வந்து டிஎம்கேவை காப்பி கேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒன்றும் எண்டு கிடையாது தங்கச்சி. இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த 5 இடைத்தேர்தல் வருது இல்ல சார், 5 தொகுதிகள்ல உடனே வைக்க மாட்டார். நகராட்சி தேர்தலுக்கு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காரணம், இந்த 5 இடத்துல அவர் போட்டி போட மாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய குழு முடிவு செய்யுமே, ஆனால் அவர் போக மாட்டாங்க. ஆனா பஞ்சாயத்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, பேன் தமிழ்நாடு வச்சு, அதாவது தமிழ்நாடு முழுக்கிறோம், அதுக்கு ஒத்துந்தாங்கன்னா தமிழ் வெற்றி கழகத்து ஆபத்து அதிகமாகும். இந்த திமுகவிற்கு ஆதரவாக இருந்த ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், முஸ்லீம், கிறிஸ்டியன் வாக்காளர்கள் இங்கே போயிடுச்சு அப்படியே தமிழ் வெற்றி கழகத்துக்கு. அதை நீங்க ரீகெயின் பண்ணணும்னா கஷ்டம். இந்த இந்துக்கள் வாக்குகள் காங்கிரஸுக்கு இருந்தது பாஜகவுக்கு போச்சு, கொஞ்சம் தமிழ் வெற்றி கழகத்துக்கு போச்சு, நாம் எல்லா கட்சிக்கும் வந்து கொஞ்சம் 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 அது கன்சாலிடேட் ஆச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் வகை ஜாதி வழியா பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப கடினமான ஒரு அந்த பழனி ஆண்டவர் திருத்தணியில் இருக்காரு, அப்படியே கையில ஒரு வேலை வச்சுட்டு கோமணத்தோட அந்த மாதிரி ஆயிடுச்சு திமுக, யாருமே இல்லை. அப்போ இந்த சீமான் போன்றவர்கள் கூட போனதான் அது தமிழ்நாட்டுக்கு தான் உதவியை தவிர இந்த 5 இடைத்தேர்தலுக்கு வருவார். இங்கே 5 நான் 20 நினைக்கிறேன். 20 உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? 20 உருவாக வாய்ப்பு இருக்கா? இன்னும் 15 பேர் அதிமுக திமுக வந்து வெளியேற இருக்கிறார்கள். மொத்தமாக தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றி தமிழக அரசாங்க கெசட்டை நோட்டிஃபை பண்ணி ஸ்பீக்கர் வந்து லெட்டர் எழுதி அர்ச்சனா பட்நாயக் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி கடிதம் போட்டால் பிறகு டெல்லிக்கு அந்த கடிதம் வந்ததுன்னா டெல்லி ஒன்று சொல்லுவாங்க, இப்போ வந்து சட்ட ஒழுங்கு சரி இருக்கா இல்லையா, அங்கே மழை வருதா, காற்று வருதா, ஸ்கூல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் ஒரு 7-8 கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இப்போ எலெக்ஷன் வைக்காத, ஏன்னா எங்களுக்கு அதிமுக இருந்து 5 பேர் வரோம், திமுக இருந்து 10 பேர், திமுக உடைவது நிச்சயம் எழுதி வச்சுங்க. ஆக மட்டும் தாங்கள் கூறியது மாதிரி 5 ஸ்டேட்டுக்கு 5 அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் இடம் வச்சு தேர்தல் வராது, 20 ஸ்டேட்டுக்கு வரும், 20க்கு வர சான்ஸ். ஏன் 20 சொல்றேன்னா அந்த 20ல தமிழ் வெற்றி கழகம் முழுக்குமே வெற்றி பெற்றுடுச்சுன்னா காங்கிரஸை கட் பண்ணி கத்திரிக்கோள் இருக்குது அவங்க முடிஞ்சு வச்சு, அதுதான் பயந்து இருக்காங்க. சார், இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுவதாக சில தகவல்கள் வெளிவருது சார், அது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கடுமையான போட்டியாக இருக்கும். அவருடைய ஒரு டாமினேஷன் ஏரியானால கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, திமுகவுடன் பாஜக வந்து கூட்டணி அமைய போகிறது இந்த பாராளுமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய பத்திரிகையாளர்கள் தமிழகத்துல பேசுறாங்க. ஆனா டெல்லியில அது போன்ற சூழ்நிலை இருக்கா?
டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய ரகசிய தகவலை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கு. அதுக்கு தான் அந்த கர்நாடகா மாவட்ட கூர்க் என்ற இடத்தில் கிரண் ரிஜிஜுவும் பிரகலாத் ஜோஷியும் ஸ்டாலினையும் உதயநிதியும் சந்தித்தார்கள் கர்நாடகாவில். அது அமித்ஷாவிடம் ஸ்டாலின் பேசியதாக டெல்லியில் சொல்லுகிறார்கள் ரகசியமாக. இருப்பினும் டீலிமிட்டேஷன் பில் வந்ததுன்னா திமுக வெளிநடப்பு செய்யுமா இல்ல ஆதரவு செய்து ஓட்டு போடுவான், இல்ல சட்டு பாராளுமன்றத்தை உட்கார்ந்து சும்மா இருப்பாங்களா, நியூட்ரலா இருப்பாங்களா, அது அப்ப முடிவு எடுத்துப்பாங்க. ஆனா திமுக ஒத்துட்டாங்க. இந்த காங்கிரஸ் எங்க முதுகுல குத்தினதுனால நாங்களும் காங்கிரஸ் முதுகுல குத்துவோம்னு சொல்லிட்டு அதுலதான் பாஜகவோட கூட இருக்காங்க. ஓப்பனா வர முடியாது. ஏன்னா சனாதனமும் அந்த திராவிடமும் கிளாஷ் ஆகும். ஓப்பனா பண்ண மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒற்றுமை வளர்ந்து கொண்டு வருகிறது. அதுலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த கவர்னர் சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்ததுனால திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது இப்போ. ஆனா அது பாஜக சொல்லிடுவாங்க, அது ஏற்கனவே ஆன்கோயிங் கேஸ் தானே, நிறுத்த முடியாது, கோர்ட்ல இருக்குது அந்த கேஸ். அதனால ஒண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடு, அவ்வளவுதான். ஆனா இங்க பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். மீதி ஒண்ணு சொல்றேம்மா, இப்போ நீங்க ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்றீங்களே, பிஃபோர் எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு மணல் கொள்ளை வாழ்ல 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எடுக்கிறதுக்காக எஃப்ஐஆர் போட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி ஆர்டர் பண்ணாரு, எங்களுக்கெல்லாம் துரைமுருகன் சொல்லி அந்த டீட்டெயில்ஸை கொடுக்காதேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டது. 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்க முன்னாடி நில்லு, அவங்களாம் கொடுத்துட்டு சிபிஐ என்கொயரின்னு போட்டாங்க. மத்திய அரசு தூங்கிடுச்சுங்க, அப்படியே உட்காந்துட்டாங்க. அவங்க திமுக வரும் அப்பவே இருந்ததுமா, அவங்களுக்கு 2024-25 இருந்தது மறைமுகமா கள்ளக்காதல். அதனால்தான் அவங்க திமுகவினுடைய அமைச்சர்களை கைது செய்யாத வச்சிருந்தாங்க. ஆக மொத்தம் இப்பொழுது அது வெளிப்படையாக வர ஆரம்பிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ கூட்டணி போனாங்கன்னா அதிமுக பாஜகவுடன் தொடருமா இல்ல வெளியே வந்துருவாங்களா? வெளியில வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியாது. இப்போ மதிமுகவும் திமுக ஒன்னா இல்லையாமா ராமலட்சுமி? சார், கொஞ்சம் கருத்து மோதல்கள் போயிட்டு இருக்கு சார். இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலினுக்கு கருத்து மோதல்னா அது மன்னிப்போம் மறப்போம் உள்ள வந்துருவாங்க 2 பேரும். அதுக்கு டிடி தினகரன் உதவி பண்ணுவாரு. ஆனா டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவை தலைவரா வச்சு நான் பொன்சென்ட் செக்ரட்டரி வைக்கிறேன்டா ஓபிஎஸ் கூட திமுக ரிசைன்மெண்ட் இங்க வந்துருவாரு. ஓபிஎஸ் கிட்ட ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஐயா நீங்க போதுன்னா போயிட்டு வாங்க, எங்களால நீங்க உதவி சொல்ல ஜெயிச்சிங்க, நீங்க தனியா பலாப்பழத்தை பாத்துங்க இல்ல ரெட்டையில பார்த்துட்டு போட்டுன்னா போங்கன்னு கை கூப்பிட்டாரு, போயிடான்ட்டு. ஆக மொத்தம் திமுகவுடைய எண்ணிக்கையும் சுருங்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுகவிற்கும் பாஜகவும் கள்ளக்காதல் இருக்கிறது என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் மகாலட்சுமி. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ஷூர். தேங்க்யூ. நமஸ்தே.